ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993ஆம் ஆண்டு ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 1,40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத் தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165ஆக அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில், காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்-இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாடு மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கட்டில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும், நவ்னீத் கவுர் 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. துருக்கி அண்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.